நண்பர்களுக்கு வணக்கம். இங்கே நீங்கள் இப்போ செண்பக மரத்துக்கு மேலே படர்ந்துருக்கிற கொடியை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இது வெத்தலை கொடி மாதிரி இருக்குது. ஆனால் வெற்றிலை கொடி கிடையாது, இது மிளகு கொடி. எவ்வளவு உயரத்துக்கு எவ்வளவு செழிப்பமாக வளர்ந்துருக்கு அப்படின்னு பாருங்கள். இந்த மாதிரி எங்கள் ஊர் மாதிரி ஒரு ஊரில், அதாவது அக்னி பிரதேசத்தில் ஒரு குளிர் பிரதேச செடி இந்த அளவுக்கு வளரணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் நாம் கொடுக்குற பராமரிப்பு முறைகள் தான். அந்த வகையில் இப்போ நாம் பார்த்தோம்னாக்க நமக்கு இப்போ ஆடிப்பட்டம் தொடங்கியாச்சு. இந்த ஆடிப்பட்டத்துக்கு பல்வேறு விதமான காய்கறி செடிகள், பழச்செடிகள், கீரை வகைகள் எல்லாத்தையுமே நடவு பண்ணியிருக்கோம். அப்படி பார்க்கையில் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சுண்டக்காய் செடியில் பூவு கூட பூத்துருக்கு. இந்த செடிகளுக்கு தேவையான உரங்கள் ரொம்ப முக்கியம். நல்ல விதமான உரங்கள் கொடுத்தாதான் அது நமக்கு சிறந்த பலனை தரும். பொதுவாக தோட்டம் அமைக்கணும் அப்படின்னு சொன்னாக்க தொழு உரம், மக்கிய உரங்கள் ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தது நொதித்த திரவ வகை உரங்கள் ரொம்ப முக்கியம். இப்படி பார்க்கும் பொழுது இந்த மக்கிய உரங்கள் அப்படின்னு நாம் பார்க்கும் பொழுது கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட்டு, மக்கிய தொழு உரம், மக்கிய ஆட்டு உரம், மண்புழு உரம், இந்த மாதிரி உரங்களை நாம் சொல்லலாம். இந்த எல்லா உரமுமே எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் கிடைக்கிறதில்ல. அப்பப்போ நமக்கு வீட்டில் ஏற்படக்கூடிய கழிவுப் பொருள்கள், நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய இந்த செடி கொடிகள், இலை தழைகள், வீட்டில் ஏற்படக்கூடிய காய்கறி கழிவுகள், கிச்சனில் ஏற்படக்கூடிய கழிவுகள், வீட்டை சுற்றி இருக்கிற களை செடிகள், புல் வகைகள், இந்த மாதிரி வேண்டாத பொருள்களை வச்சே நாம் உரத்தை தயாரிக்கலாம். திரவ உரம்னு பார்க்கும் பொழுது நாம் அரிசி பருப்பு கழுவுன தண்ணி இதையெல்லாம் புளிக்க வச்சு கொடுக்கலாம். மக்கிய தொழு உரமோ அல்லது ஜீவாமிர்தம், பஞ்சகவ்யா தயாரிக்கிறதுக்கு சாணமோ கிடைக்காதவர்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. இப்போ வாங்க, அதுக்கு ஈடாக, அதாவது பஞ்சகவ்யா ஜீவாமிர்தத்துக்கு ஈடாக நாம் ஒரு உரத்தை தயார் பண்ணலாம். இதை லிக்விடு ஃபர்டிலைசராகவே தயார் பண்ணலாம். நம்ம வீட்டை சுற்றி நம்ம பக்கத்து ஊர்களில் இருக்கக்கூடிய அல்லது பக்கத்து தெருக்களில் இருக்கக்கூடிய நடைபாதைகள், ரோட்டு ஓரங்களில் இருக்கக்கூடிய செடிகளை வச்சு எப்படி சிறந்த உரம், மாட்டு சாணத்திற்கு ஈடான உரம் தயாரிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. எங்கள் வீட்டுக்கு எதிர்த்த வீட்டில் வாசலில் வளர்த்துக்கிட்டு வர்ற இந்த ஆடாதொடா செடியிலேருந்து ஆடாதொடா இலைகளை எடுத்திருக்கேன். பக்கத்து காலி பிளாட்லேருந்து இந்த எருக்கு இலைகளை பூவோடு எடுத்திருக்கேன். இந்த 2 இலைகளையும் இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள், எவ்வளவு எடுத்திருக்கேன். இப்போ வாங்க, எங்கள் தோட்டத்தில் நிலவேம்பு செடிகள் இருக்குது. இது நிலவேம்பு செடி. இது மாதிரி இந்த நெட்டுக்கு எங்கள் தோட்டத்தில் இருக்குது பாருங்கள் நிலவேம்பு. இதையெல்லாம் எடுத்துகிட்டு நான் காட்டுறேன். முன்னாடியே அப்படியே ஈஸியாக இருக்கும்ன்ட்டு வேரோடு ஒரு தடவை பறித்தேன். ஒரு சப்ஸ்கிரைபர் தான் இது மாதிரி பறிக்காதீங்கம்மா, கட் பண்ணி எடுங்கன்னு சொன்னார். அதனால் நான் இது மாதிரி கட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த நிலவேம்பு செடிகளை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அடுத்து நம்ம நொச்சி எடுக்கலாம். கருநொச்சியும் எங்கள் தோட்டத்திலையே வளருது. இப்போ இதில் இருந்தும் வேணுங்கிற அளவு நொச்சி இலையை எடுத்துக்குவோம். இது அரிநெல்லிக்காய் மரம், பெரிய மரமாக இருக்குது, ஆனால் காய்க்க மாட்டேங்குது. இது உரத்துக்காவது இந்த இலைகளை பயன்படுத்துவோம் அப்படின்ட்டு கைக்கு எட்டின வரைக்கும் இருக்கிற இந்த இலைகளையும், அரிநெல்லிக்காய் இலைகளையும் எடுத்துக்கலாம். பாருங்கள், எடுத்துட்டோம். இந்த நொச்சி இலையையும் எடுத்துருக்கோம் பாருங்கள். இப்போ வாங்க, இங்கே ஒரு 5 விதமான இலைகள் வச்சுருக்கோம். முதலேருந்து பார்த்தோன்னா அரிநெல்லிக்காய் இலை, எருக்கு இலை, ஆடாதொடா இலை, நிலவேம்பு, நொச்சி. இது தவிர இன்னும் 2 இலைகள் இருக்குது. அது சீத்தாப்பழ இலை, அடுத்தது கற்பூரவள்ளி இலை. அது 2ம் மாடியில் தோட்டத்தில் இருக்குது. வாங்க போய் அதையும் எடுத்துக்குவோம்.
மாடிக்கு வந்துட்டோம். ஓமவல்லி இலைகள் எவ்வளவு இருக்குது பாருங்கள். இந்த இலைகளையும் நம்ம வந்து இப்போ எடுத்துக்கலாம். இது வாசனை உடையது, அதனால் பூச்சிகளை விரட்டும். அது தவிர பல்வேறு விதமான சத்துக்களும் இந்த ஓமவல்லி இலையில் இருக்குது. இதை கற்பூரவல்லின்னு சொல்லுவோம். எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். எவ்வளவு ஒடித்தாலும் கவலை இல்லை, மறுபடியும் வளர்ந்துடும். பக்கெட்டில் போட்டுக்கலாம். எடுத்தாச்சு. இப்போ வாங்க சீத்தாப்பழ இலையை எடுத்துக்குவோம். சீத்தாப்பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த கொட்டைகளை ஒரு க்ரோ பேக்கில் போட்டது. அது பாருங்கள் எத்தனை செடி ஒரே க்ரோ பேக்கில் வளர்ந்துருக்குன்னு. இதை இப்போ நாம் உரத்துக்கு எடுத்துக்கலாம். சாப்பிட்றதுக்கு வேண்டாமான்னு நீங்கள் நினைக்கலாம். அதுக்கு பெரிய மரம் கீழே இருக்குது, அது நல்லா காய்ச்சிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு காட்டுறேன். சீத்தா இலைகளையும் எடுத்தாச்சு. பாருங்கள், செடியிலேருந்து கம்ப்ளீட்டாக கட் பண்ணி இந்த பக்கெட்டில் வச்சுருக்கோம். இப்போ கீழே போயிட்டு இந்த இலைகளையெல்லாம் ஆஞ்சி எடுத்து அதுக்கப்புறம் என்ன செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. 7 வகையான இலைகளை கொண்டு வந்தாச்சு. இப்போ இந்த இலைகளையெல்லாம் உருவி எடுத்துக்கலாம். பொதுவாக இந்த மாதிரி உரம் தயாரிக்கும் பொழுது நாம் பூச்சி விரட்டியும் மனசில் வச்சுக்கிட்டு தான் தயாரிக்கணும். அப்படி பார்க்கையில் பூச்சி விரட்டிக்கு அடிப்படையாக நமக்கு தேவையானது வந்து ஒடிச்சா பால் வரக்கூடிய தாவரம், அதுக்காக எருக்கு எடுத்திருக்கோம். வாசனை வரக்கூடிய தாவரம் 3 செடி எடுத்திருக்கோம். நொச்சி, அடுத்தது வந்துட்டு இந்த சீத்தாப்பழ இலை, அடுத்தது ஓமவல்லி, அடுத்தது ஆடு மாடு சாப்பிடாதது, அதுக்காக நாம் ஆடாதொடையும் நிலவேம்பும் எடுத்திருக்கோம். இது 2 கசப்பு சுவை ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய செடிகள். ஆக இந்த மாதிரி நாம் இந்த உரத்தை தயாரித்து மண்ணுக்கு உரமாகவும் கொடுக்கலாம், பூச்சி விரட்டியாகவும் இலைகளுக்கு மேலே தெளித்து விடலாம். 2 பக்கெட் ஃபுல்லாக இலைங்க வந்திருக்கு. இப்போ இந்த இலைங்களில் என்ன சேர்க்கலாம் அப்படின்னு பார்ப்போம். அடுத்து வந்து இதில் பாருங்கள், நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கோம். இதில் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். அதே மாதிரி இதுலேயும் நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். போட்டுட்டு இங்கே பாருங்கள், அரிசி உளுந்து கழுவுன தண்ணி, இதையும் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் இதில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஏன் இந்த அரிசி உளுந்து கழுவுன தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னு சொன்னாக்க, இதில் நிறையா சத்துக்கள் இருக்குது. அதோட கூட இது ஃபெர்மெண்ட் ஆகும் பொழுது நமக்கு நுண்ணுயிரிகளை அதிகமாக உற்பத்தி பண்ணோம். அதோட உளுந்து கழுவுன தண்ணி ஆகிருக்கிறதுனால அந்த உளுந்தில் இருக்கக்கூடிய புரதம் நமக்கு மாட்டு கோமியம் ஊற்றுறதுக்கு இணையாக இந்த நைட்ரஜன் சத்தை கொடுக்கும். புரதத்திலேருந்து நைட்ரஜன் சத்து வரும். அதனால் நம்ம இந்த அரிசி பருப்பு கழுவுன தண்ணியை ஊற்றிக்கிறோம். அடுத்து வந்துட்டு நாட்டு சர்க்கரை இதில் வளரக்கூடிய நுண்ணுயிரிகளுக்கு உணவாகவும் பயன்படும். இது இப்போ அடுத்து வந்துட்டு இந்த குடத்தில் இருக்கிற தண்ணியை இலைகள் மூழ்கிற அளவுக்கு ஊற்றிடலாம். குடத்து தண்ணியை ஊற்ற இலைகள் அப்படியே அடியில் செட்டில் ஆயிடுச்சு. அதனால் 2 பக்கெட்டில் இருந்த இலைகளையும் இப்போ ஒரே பக்கெட்டில் போட்டு இந்த நாட்டு சர்க்கரை தண்ணியில் நாம் இதை அப்படியே அமுக்கி வைக்கிறோம். இது மேலே ஒரு வெயிட்டை போட்டு மூடி வச்சிடலாம். 1 வாரம் இது நொதிக்கட்டும். நிழலில் தான் வைக்கிறோம். 1 வாரத்துக்கு அப்புறம் எடுத்து பார்ப்போம். நிழலில் தான் வைக்கணும். அடுத்து பூச்சிகள் உள்ளே போகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி இந்த இலைக்கரைசல் இருக்கிற பக்கெட்டை மூடி வச்சுருக்கோம். இதை ஒவ்வொரு நாளும் ஒரு தடவை திறந்து நல்லா கலந்து விடணும். இப்போ மூடியை திறந்தாச்சு. நல்லா நொதிச்சு போயிருக்கு பாருங்கள். நுண்ணுயிரிகள்லாம் வளர்ந்து அப்படியே நல்லா ஃபெர்மெண்ட் ஆகி இருக்கிறதுனால வெள்ளை கலராக தெரியுது. இதை ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி கீழே இருக்கிறது மேலே வர்ற மாதிரியும் மேலே இருக்கிறது கீழே வர்ற மாதிரியும் ஒரு குச்சியை வச்சு தொடர்ந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த இலைகள் எல்லாம் அப்படியே நொதிச்சு கரைஞ்சி நல்ல ஜூஸ் ஆயிடுச்சு பாருங்கள். இலைகள் எல்லாம் இப்படி அமுக்கும் பொழுதே தெரியுது, சாஃப்டாக ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நாம் செடிகளுக்கு கொடுக்குற நிலைக்கு நல்லா வந்துருச்சு. இனிமேல் இதை கொடுக்கலாம். இதை எப்படி செடிகளுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. இந்த கரைசல்ல இருந்து
1 லிட்டர் எடுத்துக்கலாம். இலைகள் இல்லாமலே எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஒரு மக்கில், இது 1 லிட்டர் மக்கு அளந்து இதில் ஊற்றிக்கலாம். அதில் முதல்ல அரிசி கழுவின தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இந்த 1 லிட்டர் இலை கரைசலை 10 லிட்டராக மாற்றி நம்ம வந்து செடிகளுக்கு கொடுக்கலாம். அரிசி பருப்பு கழுவின தண்ணியில் கலந்துக்கிறது சிறப்பு. அப்படி இல்லைன்னா வெறும் பச்சை தண்ணியில் கலந்து கூட நம்ம கொடுக்கலாம். எப்படி செடிகளுக்கு கொடுக்கலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ மாடிக்கு கொண்டு வந்துட்டோம். இதை இப்போ ஆல்ரெடி 5 லிட்டர் மேக்கப் பண்ணியிருக்கோம் அரிசி கழுவின தண்ணியோட. இப்போ நம்ம இதை சேர்த்து 10 லிட்டராக மாற்றிக்கலாம். 10 லிட்டர் பாருங்கள், இது 10 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள பக்கெட்டு. இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு செடிகளுக்கு ஒரு அரை மக்கு கொடுத்தா போகிறோம். இந்த பாருங்கள், பக்கத்துலேயே தம்பட்டை அவரை செடி, அதுக்கு கொடுக்குறோம். இது பச்சை கலர் லாங் பீன்ஸ் செடி, இதுக்கும் கொடுத்துருவோம். இங்கே தக்காளி செடி இருக்குது, இந்த தக்காளி செடிக்கும் கொடுத்துடலாம். இது செடி அவரை பாருங்கள், முட்டு விட ஆரம்பிச்சிருச்சு. இந்த செடிக்கும் கொடுத்துருவோம். இந்த பாவக்காய் செடிக்கும் கொடுத்துடலாம். இது மாதிரி எல்லா செடிகளுக்கும் இந்த இலை கரைசல் உரத்தை நாம் கொடுத்துடலாம். எப்படி சாண உரங்கள் வேலை செய்தோ அதே மாதிரி இந்த இலை கரைசலும் உரமும் வேலை செய்யும். இந்த கரைசலையே பூச்சி விரட்டியாகவும் பயன்படுத்தலாம். இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பாருங்கள். இதை வந்து ஒரு வடிகட்டியை வச்சு வடிகட்டிக்கணும் நல்லா. இந்த வடிகட்டின கரைசலை இந்த ஸ்ப்ரேயரில் எடுத்துக்கணும். ஸ்ப்ரேயரில் எடுத்துகிட்டு அதுக்கு ஈக்குவலாக இலைக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணும் பொழுது இது நல்லா டைல்யூட்டடாக தான் இருக்கணும். அதனால் எந்த அளவுக்கு கரைசல் எடுத்துருக்கு அதே அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். நல்லா டைல்யூட்டடாக கொடுக்கணும். பாருங்கள், தண்ணி சேர்த்துட்டோம். இப்போ இதை ஸ்ப்ரே பண்ணிடலாம். இலைகளுக்கு மேலேயும் ஸ்ப்ரே பண்ணும் பொழுது இலைகள் நல்லா பச்சை பசேல்னு வளரும். பூச்சிகள் இருந்தாலும் பூச்சிகளும் நல்லா ஓடி போயிடும். இதில் நாம் வந்து பூச்சி விரட்டி நொச்சி, சீத்தா, ஓமவல்லி, ஆடாதொடை இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இது எல்லாமே பூச்சி விரட்டி இலைகள். அதில் இருக்கக்கூடிய சாறு வந்து பூச்சிகளை விரட்டி விட்டுரும். இந்த மாதிரி எல்லா செடிகளுக்கும் ஸ்ப்ரே பண்ணிடணும். இந்த பாவக்காய் செடிக்கும் ஸ்ப்ரே பண்ணலாம். பாருங்கள் எப்படி ஸ்ப்ரே பண்ணிகிட்ருக்கோன்னு. நல்லா அதில் இருந்துட்டு இப்போ ஸ்ப்ரே பண்ணும் பொழுதே வண்டுகள் எல்லாம் அப்படியே பறந்து ஓடிக்கிட்டுருக்கு. எல்லா விதமான கொடி காய்கறிகளுக்கும் இலைகளுக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணணுன்னா இந்த சமயத்தில் இந்த இலைகள் எல்லாம் நல்லா பசுமையாக வளர்ந்து அதிக அளவில் பூக்கள் வர்றதுக்கும் ஏதுவாக இருக்கும். அதே சமயம் பூச்சி தாக்குதல் இல்லாமையும் வளரும். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.